இந்த தர்மதுரை டாக்டர்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கும் இந்த டாக்டர்ஸ்க்கு என்ன விஷயங்கள் இருக்குன்றதுல நாங்கள் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா எங்கள் பாட்டிக்கு காசநோய் டிபி. ஓகே. அவங்க வந்து கடலூரில் அந்த கேப்பர் மலைக்கு மேலே வந்து டிபிக்குன்னு தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது. ம் 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 இந்த ஜெயிலை தாண்டி போகணும், டெய்லி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து அது ஒரு சிறு வயதில் அது ஒரு விஷயமாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மாவும் போய் பார்க்க போய் அவங்க கிட்ட இருந்து எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து எங்கள் அம்மாவுக்கு வந்தது. அதன் மூலமாக கடலூரில் மஞ்சக்குப்பத்தில் விசுவக்கேதுன்னு ஒரு டாக்டர், ஓகே. அவர் தான் முதல்ல பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த ஒரு பக்கம் நுரையீரலே அரிச்சு போயிடுச்சுன்னு சொல்கிறார். அது பார்த்துக்காம விட்டதுனால அதுதான் 5 பிள்ளைங்க, வறுமை, அப்பா வேலைக்கெல்லாம் போகல, அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்து ஒரு 43 வயதில் எங்கள் அம்மா மரித்து போனாங்க. 96 சிலுக்கு தற்கொலை செய்து கொண்ட அதே நாளில் எங்கள் அம்மாவை இறந்து போகிறாங்க. அது பெரிய வலி. அதே மாதிரி இப்போ இன்றைக்கெலாம் காவேரி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறோம். ஆழ்வார்பேட்டில் இருக்கும்போது காவேரி ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன்னும்போது, ஆனால் சிறு வயதில் நான் இருந்த நிலைமை எப்படிலாம்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்ன சொல்கிறது, ஏதோ என்ன நடந்து தெரில, உடம்பு வந்து பயங்கரமாக வந்து இந்த வவுத்தால போகுதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போகுது. கிழிஞ்ச நேரம் நான் வந்து கடலூர் ஜிஹெச்சில் படுத்திருக்கேன். ஏன்னா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த விஷயங்கள் எல்லாமே சிறு வயதில் எதுக்காக இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுப்போம். எங்கள் அம்மா ஊசி போடணும், எங்களுக்கு ஊசி போட்டால் பயம். அவன் ஆனான்னு ஒரு மாத்திரை கையில் விட்டுருவான். இதுதான் வந்து அங்கே நடந்தது. இப்போ தர்மபுர எபிசோடில் அதே பேசுறதுக்கு எதுக்கு நம்ம அங்கே நம்ம உட்காரல, நம்ம இங்கே உட்காந்து நம்மளுடைய அனுபவங்களை பேசி தானே அப்புறம் அங்கே இருக்கிற விஷயங்கள் நம்ம பேச முடியும். அதை எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இப்போ இந்த அப்புறம் அதே மாதிரி இந்த களிம்பு ஒன்று கொடுப்பானுங்க, ஒரு பேப்பரில் மடித்து களிம்பு. இப்போ நம்ம ஆயில்மெண்ட்லாம் பிதுக்கி எல்லாம் பண்ணுறோம்ல, களிம்பு கொடுத்தாங்கன்னா அதை தான் வந்து நீங்கள் காயத்துக்கு தடவிக்கணும். இப்படி தான் வந்து மருத்துவம் வந்து இருந்துச்சு. என்னதான் கை வேலைன்றது வந்து இந்த சளி பிடிச்சது இந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணாலும் கூட நிரூபிக்கப்பட்ட மருத்துவ முறை தான் எங்கள் அம்மா நம்புவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து பியூசி படித்தவங்க. அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். இப்போ ஒருத்தர் ஒரு டாக்டரில் சொன்னார், என்ன காலெல்லாம் வந்து புழு இருக்கும், இந்த காலை காப்பாற்றுறது தான் என்னுடைய வேலை. யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ நெகிழ்ச்சி. அந்த 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 அது வந்து அவர் தான் சாமி. இப்போ இந்த ஜெயச்சந்திரன் டாக்டர் வந்து அவரை வந்து ஃபியூனரலில் அவரை வந்து இறுதி ஊர்வலத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா கதவை சாத்திடுவாங்க, தீட்டாயிடும்னு சொல்லுவாங்க, மரப்பு போடுவாங்க, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் சிறு தெய்வங்கள் அப்படி பண்ணாதுன்ற. பூசாரி இந்த பொன்னிழந்த காலத்தூர் அம்மன், ஊரில் இருக்கிற முனீஸ்வரன், கருப்புசாமி இதெல்லாம் வந்து தீட்டு பார்க்காது. அது இயல்பானது சாமிங்க. அதெல்லாம் திருதெய்வ வழிபாட்டில் அந்த சாமிங்கெல்லாம் தீட்டு பார்க்காது. இந்த எலைட்டில் இருக்கிற சாமிங்க தான் தீட்டு பார்க்கும், தோஷம் பார்க்கும், அன்டச்சபிலிட்டி பார்க்கும், அதெல்லாம் பார்க்கும். புரியுதுங்களா? இந்த போர் தான் இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அந்த சிறு தெய்வங்கள் இருக்குல்ல, அது என்றைக்குமே தீட்டு பார்க்காது, ஜாதி பார்க்காது, அது மனிதர்களுக்கானது. அந்த சிறு தெய்வங்களுடைய கோயில்கள் தான் வந்து அன்றைக்கி திறந்திருக்குன்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன்.